பஞ்சாயத்து புள்ளியல் பகுத்தறிவு குழு. பகுத்தறிவு இருக்கிறவன் என்ன செய்யுமா, புள்ள எதையுமே ராவ மாட்டான், ஏதாவது போய் ராவ மாட்டான். அடுத்து நிர்வாகம். நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரா நிர்வாகத்தை காப்பாத்து. அப்புறம் பணிக்குழு அப்படின்னா எந்த ஒரு பணியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறாங்க மட்டும். நியாயம். நியாயம் யார்தான் தீர்ப்பு யார்தான் கொடுப்பா, மன்னர் ராஜகோபால் தான் கொடுப்பாரு. சரிங்களா. கிராம சபையினுடைய நிலைமை, கிராம சபை எப்படிதான் இருந்துச்சு, திவாலாக போகுது. பட்ஜெட் மற்றும் கணக்கில் பஞ்சாயத்து அப்படின்னா ராமகிருஷ்ண ஐயர். சரிங்களா. கணக்கெல்லாம் ஒரு ஐயர் தான் நல்லா தெளிவா பார்ப்பாரு. சரிங்களா. நிதி பற்றி, நிதி மற்றும் தேர்தல் ரெண்டுமே சந்தானம் தான். சரிங்களா. நிதி வாங்குறதுக்கும் சந்தானம் வாங்குறதுக்கும் நிதி வேணும், தேர்தலில் செலவழிக்கிறதுக்கு என்ன வேணும், காசு வேணும். ரெண்டுமே சந்தானம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தணிக்கை, ஆடிட்டிங் கணக்குகள். சரிங்களா. கண்ணா இங்க வா, கணக்கு கரெக்டா பாரு. பயிற்சி மையம். பயிற்சி மையம்னா ஜி ராமச்சந்திரன். பயிற்சி மையம் அப்படின்னா ராமச்சந்திரன் வாத்தியார் தான் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. ஒரே ஞாபகம். அடிப்படை நில சீர்திருத்தங்கள். நிலம் அப்படின்னா ராமன் ஐயா எங்களுக்கு ஒரு நிலையில ராமா கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போட்டு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக மேம்பாடு மற்றும் 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் 5 ஆண்டு ராமகிருஷ்ண ஐயர். ஐயர் ஒரு தட்டுல வச்சு நம்ம டீல் பண்ணுவார். அப்புறம் சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் குழு அப்படின்னா சமூக மேம்பாடு அடையணும்னாலே பெண்களுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும். ஸ்ரீமதி தயா சௌபி.